வெல்கம் டு இந்தியன் ஜாப் சமையல். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ஆர்ஆர்பியில் இப்போ ரீசெண்டாக குரூப் டி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா. நிறைய பேருக்கு அப்ளை பண்ணுறதுல இன்னும் நிறைய டவுட் இருக்குது. சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க, ப்ரோ ஆர்ஆர்பி அப்ளை வீடியோவில் எனக்கு டவுட் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆர்ஆர்பி chennai.government.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இருக்கும். இதில் கிளிக் ஹியர் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் பாருங்கள், February 22 நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ February 22 அப்ளை பண்ணிடணும். அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மேலே அப்ளை இந்த இடத்துல கிரியேட் அன் அக்கௌண்ட், ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் இந்த ஜேஇ அடுத்து அந்த ஏஎல்பி இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்கள் மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா இமெயில் ஐடி நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு அதை என்டர் பண்ணிவிட்டு லாகின் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லாகின் பண்ண உடனே ஆதார் வெரிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆதார் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு ஐ இயர்பை இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு வெரிஃபை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அது பண்ணாதவங்களுக்கு அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் மெசேஜ் வரும். அது ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு அந்த வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதில் பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ லாகின்ல உங்கள் யூசர் நேம், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, அதாவது இதுவரையும் நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்ஸ் உங்களுக்கு தெரியும், சிபிடி சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி தான். அதை கிளியர் பண்ணிட்டுனா ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். சரிங்களா. ஸோ மொத்தம் 13 லாங்குவேஜில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அசாம், பெங்காலி, குஜராத்தி, கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு 13 மொழிகளில் எக்ஸாம் வந்து இருக்குது. அதில் இன்க்ளூடிங் தமிழ் ஆல்சோ இருக்குது. தமிழ்லேயே நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஸோ இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 இருக்கிறதுலே ரயில்வேல ரொம்ப லோயஸ்ட் லெவல் அப்படின்னா அது லெவல் 1 கேட்டகரி தான். அதுக்கு வந்து சேலரி கம்மி தான். சரிங்களா. பட் சேலரி கம்மியாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் இல்லையா, ஸோ உங்களுக்கு பென்ஷன் உண்டு. ரிட்டையர் ஆகிட்டீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாத்துலேயுமே பென்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபேமிலி வந்து சேஃபாக ரன் பண்ணலாம். இதில் ஆர்ஆர்பி ஜோன் சென்னை அதை செலக்ட் பண்ணிவிட்டு சென்னைக்கு வந்து லிஸ்ட் வேக்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் வேக்கன்சி 100% இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சென்னை ஜோன் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆர்ஆர்பி சென்னை சதர்ன் ரயில்வே சென்னையில் கிட்டத்தட்ட 2694 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த வேக்கன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதை டிபார்ட்மெண்ட் வைஸ் கேட்டகரி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் கேட்டகிரியில் வேக்கண்ட் இருக்கா அதெல்லாமே செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ வேக்கன்சி நோட்டிஃபிகேஷனோட அனெக்சர் பியில் இருக்கும். ஸோ டெலிகிராம்லேயும் பின் பண்ணுறேன், அதே மாதிரி உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரயில்வே ஜோன் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இதில் பர்சனல் டீட்டெயிலில் பாருங்கள். ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்ப உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, மதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு இதெல்லாமே கொடுத்துருப்பீங்க இல்லையா. அது எல்லாமே இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் இந்த முதல் ஸ்டெப்பில் வந்திருக்கும். ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ கம்பல்சரி ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணணும், இல்லை அப்படின்னா அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகிரும். ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் இஸ் வெரிஃபைடு வித் ஆதார் இந்த மாதிரி க்ரீன் கலரில் காமிச்சிருப்பாங்க. இது வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணலை அப்படின்னா அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆயிரும். ஸோ பண்ணாதவங்க லாகின்ல போயிட்டு இப்போவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நிறைய போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது டிஃபால்ட்டாக வந்திருக்கும். எக்ஸாம் லாங்குவேஜ் எல்லாம் அப்படியே வந்திருக்கும். நான் வந்து இங்கிலீஷ் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் தேவைப்பட்டால் தமிழ் கூட வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்டிருக்காங்க. இதுவும் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அடுத்து உங்கள் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் காமிச்சிருப்பாங்க. அடுத்து கீழே அட்ரஸ் இருக்கும். சரிங்களா. ஸோ கீழே அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ், பர்மனண்ட் அட்ரஸ் இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே சேவ் இருக்கும், சேவ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், எக்ஸர்வீஸ் மேனா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. டிசபிலிட்டியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதுவும் மேக்ஸிமம் நோ தான் வரும். அடுத்து பாருங்கள் ஸ்க்ரைபா அப்படின்னு கேட்டிருக்காங்க, இதுலேயே வந்து எஸ்ஆர் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க.
அதாவது நோ தான் வரும் மேக்ஸிமம். சரிங்களா? ஸ்கிரைப் அப்படின்னா இந்த மேக்ஸிமம் பீரியட் வந்து தருவாங்க இல்லையா? டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷனில் எக்ஸ்ட்ரா டைமிங் தருவாங்க. அதை பற்றி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் பேரா நம்பர் 11 டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நோ. சரிங்களா? அடுத்து ரயில்வே அப்ளிகண்ட், டீட்டெயில்ஸ் ஆஃப் சர்விங் ரயில்வே அப்ளிகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரயில்வே எம்ப்ளாயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுலேயும் நோ தான் வரும், நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், இதில் பாருங்கள், இப்போ ஏதாவது நீங்கள் ஒரு மத்திய அரசு துறையிலையோ இல்லை மாநில அரசு துறையிலையோ வந்து ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அது டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணணும். இல்லை நான் ஒர்க் பண்ணல, ப்ரைவேட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்னா நாட் அப்ளிகபிள் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ரயில்வேயில் அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்னுரிமை தருவாங்க ரயில்வே வேலைகளில். சரிங்களா? ஸோ முடிச்சிருந்தா எஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன டேட்டில் முடிச்சிங்க, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் நீங்கள் ட்ரைனிங் எடுத்தீங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். இல்லை நான் ரயில்வேயில் அப்ரெண்டிஸ் பண்ணலை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து கீழே பாருங்கள், பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அடுத்து ஐஎஃப்சி கோடு, இதெல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. இது எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா ரீஃபண்ட்காக. இப்போ நீங்கள் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் 500 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் 400 ரூபாய் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க நீங்கள் என்டர் பண்ண இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. சரிங்களா? நீங்கள் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணலை, அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் நான் அட்டன் பண்ணல அப்படின்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் 400 ருபீஸ் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் இதில் கரெக்டாக கொடுத்துருங்க. இதில் யாருடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் கொடுக்காதீங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும்தான் நீங்கள் என்டர் பண்ணணும். இதில் யாருடைய அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் அந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கரெக்டாக பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் ஐடிஐ படிச்சிருக்கேன் அப்படின்னா ஐடிஐ முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரயில்வேல அப்ரெண்டிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 3 குவாலிஃபிகேஷனில் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 10th மட்டும்தான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை ப்ரோ ஐடிஐ முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் ரயில்வேல அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் 10th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி அடுத்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னு தெரியல, ஓகேங்களா? ஸோ வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, ஏஜ் 18லேருந்து 36க்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பழைய நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க ரயில்வேல, இந்த ஜேஇ ஏஎல்பி இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். 10th டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? இதுக்கு மினிமம் 10th மட்டும் முடிச்சிருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே செலக்டில் போயிட்டு ஐடிஐ இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணலை, நான் வந்து 10th மட்டும்தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன் மட்டும் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு ஆடு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர். இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். அதாவது மேக்ஸிமம் 80% வந்து ஃபேஸ் தெரியணும். முகம் வந்து 80% ஃபோட்டோவில் தெரிகிற மாதிரி இருக்கணும். பாக்கி இருக்கிற அந்த 20% அந்த ஷோல்டர் அதெல்லாமே தெரியணும். ஆல்ரெடி நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, சேம் அதே ப்ரொசீஜர் தான். 50லேருந்து 100 KB இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம். அதே மாதிரி சிக்னேச்சர் பிளாக் பெனில் இல்லை அப்படின்னா ப்ளூ பெனில் ஒரு ஒயிட் பேப்பரில் அதை சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து 30லேருந்து 50 KB இருக்கணும். சரிங்களா? ஸோ கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஃபைனல் ஸ்டெப், இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இங்கே பாருங்கள், செலக்டட் ஆர்ஆர்பி சென்னை. எந்த ஆர்ஆர்பி நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க, ஸ்டார்டிங்கில் செலக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது இங்கே மேலே வந்திருக்கும். ஸோ இப்போ ஆர்ஆர்பி சென்னையில் போஸ்டிங் ப்ரெஃபரன்ஸ் நீங்கள் தர மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆர்டர் வைஸ். சரிங்களா? எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் முன்னுரிமை தரீங்களோ அதை தான் வந்து முதல்ல உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், சீனியர் அசிஸ்டண்ட் இருக்கும், ஐசிஎஃப் அசிஸ்டண்ட் ஒர்க் ஷாப்பு,
இதில் எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ, மெக்கானிக்கலா, எலக்ட்ரிக்கலா, அதை பார்த்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஒர்க் ஷாப் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா முதல்ல நீங்கள் ஒர்க் ஷாப் வந்து ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், எனக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் விருப்பப்படுற போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் ப்ரெஃபரன்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக என்டர் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. அதை பார்த்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரெஃபரன்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு பிளேஸ் வந்து என்டர் பண்ணிடுங்க. பிளேஸ் என்டர் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ரிவ்யூ கொடுத்த அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுத்த டேட்டா, அந்த விவரங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அது எல்லாமே செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு சேவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ப்ரிவ்யூவில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், எடிட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருந்தால் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் ஐ ஹாவ் ரீசெக்டு தி அபோவ் டீட்டெயில்ஸ் இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கிளிக் பண்ணுங்கள்.